உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமையுண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமையுண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha. கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீட்டியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீட்டியது உங்க நாமமே. எனிமிஸ் முன்பு பந்திய ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எனிமிஸ் முன்பு பந்திய ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் அந்த நாமமாய் உள்ளவன் என்றான். பார்த்தீங்களா, ஐ எம் ஸ்டாமரிங் பை டங் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு சொல்கிறீங்களே, ராஜாக்கிட்ட முன்னால் போய் வாக்குவாதம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் தகுதியானவையும் கிடையாது, எனக்கு கொன்னை வாயாக இருக்கிறது என்று தன்னுடைய இயலாமையை அங்கே காரணம் காட்டி அந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று மோசே சொன்னாராம்.
பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் இந்த மோசையை போல தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக, என்னாலே முடியாது என்று சொல்லுபவர்களாக, ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஒளிந்து கொள்பவர்களாக, யோனாவை போல கப்பலின் அடித்தளத்துக்கு போய் தூங்குகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். இது தவறான காரியம். வாயை உண்டாக்கின நான் உனக்கு பேச உதவி செய்ய மாட்டேன், நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியில் அவர் போன பொழுது லட்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பார்வோனின் நடுநடுங்க வைத்தார் இதே மோசே என்று காண்கிறோம். உங்களுடைய பலகீனங்களையும் மீறி ஆண்டவரை விசுவாசியுங்கள். உங்களுடைய இயலாமையும் மீறி ஆண்டவரை விசுவாசியுங்கள். பணமே இல்லை ஆனாலும் ஆண்டவர் தருவார்னு விசுவாசியுங்க. சுகமே இல்லை ஆனாலும் நான் தைரியமாக இருப்பேன், ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவார்னு விசுவாசியுங்க. அப்பொழுது கனவுக்கு கூட எட்டாத, கற்பனைக்கு கூட எட்டாத மிகப்பெரிய பலனை, மிகப்பெரிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். பாவங்கள் எத்தனையோ நினைக்காதிருந்தாலும், பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாகாதாய பையன் என்னாலும் துதிப்பார். என் ஆத்துமாவை நீ என்னாலும் துதிப்பார். நன்றி தகப்பனே. எத்தனையோ கிருபை என் உயிர்க்கும் செய்தீரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உன்னை மூடி சுற்றினதுமன்றி, நித்தம் உன்னை மூடி சுற்றினதுமன்றி, நேயமாக தன் ஜீவனை விட்டதால் என்னாலும் துதிப்பார். என் ஆத்துமாவை நீ என்னாலும் துதிப்பார். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவார், என்னாலும் துதிப்பார். விலக்கி காத்தாரே எல்லா தீமைகற்கும், பொல்லா உலகினில் போக்குவரத்துக்கும், பொல்லா உலகினில் போக்குவரத்துக்கும், நல்லாத்துமாவை நாள்தோறும் காப்பவர் என்னாலும் துதிப்பார். ஆத்துமாவை நீ என்னாலும் துதிப்பார். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலும் துதிப்பார். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வார சனிக்கிழமை ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து உடல் நாள் கூட்டம் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். அன்னூர் ஜோசப் அண்ணன், ஆசிரியர் ஜப ஜாமவான், வருவில் சேகர் ஐயா, நான் 3 பேரும் இணைந்து உங்களுக்காக ஜபிப்போம்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு வந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். நீங்களும் கூட வந்து விடுதலை பெறும்படியாக அழைக்கிறோம். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான உணவு உண்டு. அதை போல் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் அங்கிருப்பவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்து வருகிறது. தினந்தோறும் அங்கே ஜபங்கள் நடந்து வருகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்லாம் வந்து செய்தி கொடுத்து அவங்களை ஆற்றி தேற்றுறாங்க. அதனால் யார் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வரலாம். நாள்தோறும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அங்கு இருப்பவர்களை உணவு கொடுத்து விருந்து கொடுத்து தாங்கி வருகிறார்கள். தங்கள் வீட்டில் பிறந்தநாள் வருகிற பொழுது இன்னுமாக அவங்க முக்கியமான நிகழ்வுகள் வருகும் பொழுது அங்கே இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இது நாட்கள் விடுமுறை காலமாக இருக்கிறதுனால நிறைய இடங்களுக்கு நான் ஹவுஸ் விசிட் போய் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட நான் ஹவுஸ் விசிட் போவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். சரியாக கட்டப்பட்ட வீடுகள், ஜனங்கள் இருக்கிற வீடுகளுக்கு சென்று கால் மிதித்து அங்கே ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவார் என்பதில் சந்தேகமில்லை. இதனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். யார் யாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், இப்படி சொல்லுகிறார் என்றால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. மோசே சொல்லுகிறார். யாரிடத்துல சொல்கிறார்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் போய் ஒரு ஊழியத்தை செய், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வா, நான் அவர்களுக்கு பொது வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன், கானானுக்குள்ளே அழைத்து செல்ல விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்போ தான் இந்த மோசே சொல்கிறார், ஆஹா அதெல்லாம் நடக்காது, அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையோடு அந்த ஊழியத்தை சிறிதளவாது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மன நிலைமையில் இல்லாதபடிக்கு அதை முழு மனதோடு மோசே அங்கே மறுப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனதை உடையவனைத்தான் ஆண்டவர் அந்த ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார், அழைத்தார் என்று நான் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் எதுக்காக மோசையை தேடி போனார், எதுக்காக அவன்கிட்ட இவ்வளவு பொறுமையாக இருந்தார், எதுக்காக இவ்வளவு வலுக்கட்டாயமாக அழைத்தார் அப்படிலாம் நமக்கு தெரியல. ஆனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த ஒரே ஒரு காரணம்தான். அதனால தான் அவருக்கு அதில் விருப்பமே இல்லட்டா கூட ஆண்டவர் அவ்வளவு அவரோடு போராடி அவரை இந்த ஊழியத்திற்காக அழைத்தார், தெரிந்து கொண்டார். நிறைய நேரங்களில் நாமும் கூட இது எனக்கு சரிப்படாது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த பிஸ்னஸ் எனக்கு வராது, இது ஊழியம் எனக்கு வராது, எனக்கெல்லாம் இன்னும் வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி நாமும் இந்த மோசையை போல அவநம்பிக்கை உடையவர்களாகவே வாழ்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இது நடக்காது என்று சொல்லுகிறவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, நம்முடைய குடும்ப பின்னணியும், நாம் சந்தித்த தோல்விகள், நாம் சந்தித்த அவமானங்கள், ஏன் சில நேரங்களில் நாம் சில பொல்லாத மனிதர்கள் மூலமாக நாம் சந்தித்த துரோகங்கள், அவர்கள் நாடகமாடி நம்ம ஏமாற்றி அடுத்தாப்புல பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்ததுனால நாம் மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. என்னால் ஒன்றும் செய்யவே முடியாது, என்னால் ஒன்றுமே முன்னேற முடியாது, நான் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிதாபமான நிலைமை என்னவென்றால் அவன் தன் மீது தானே நம்பிக்கை இல்லாமல் போய்விடுவது தான். அதுக்கு பிறகு அவன் ஒரு நடை பிணமாக மாறிவிடுகிறான். ஹீ இஸ் பிகமிங் எ டெட் பாடி. அப்புறம் அவனுக்கு எதையுமே செய்ய முடியாது, யார்கிட்டையுமே பேச முடியாது, சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் மிக்ஸ் ஆக முடியாது, நண்பர்கள்ட்ட பேச முடியாது, ஒரு குழம்பு கூட வைக்க முடியாது, ஒரு கூட்டு கூட வைக்க முடியாது, ஒரு சைக்கிளை கூட ஓட்ட முடியாது. நம்பிக்கை இருந்தால்தான், நம் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நாம் எல்லா காரியத்தையுமே செய்ய முடியும். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு நம்பிக்கை இல்லாமலே போய்விடுகிறது. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், ஒரு காலத்தில் நான் பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தேன். ஸ்கூலில் படிக்கும் பொழுதுலாம் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லாம் வேகமாக ஓடி முதல்ல வர அளவுக்கு கடவுள் உடம்புல பலன் கொடுத்துருந்தார். கால்களில் ஃபுட்பாலை வேகமாக அடித்து பலன் கொடுத்துருந்தார். கையை ஷார்ட் புட்டில் போட்டு அது சவுத் இந்தியா வர வரைக்கும் ஃபஸ்ட் வர வரைக்கும் எஸ்எப்போ உதவி செஞ்சுருக்காங்க. அது ஒரு கடந்த காலம் வரலாறு, அது யாரும் மாற்ற முடியாது. நான் அதுக்கப்புறம் 30 வருடமாக ஊழியம் ஓடினதுனால அந்த ஃபிட்னஸே பார்க்க முடியல. கிரவுண்டில் போய் நின்றது, வேர்வை சிந்தினது, உடம்பை குறித்து கவலைப்பட்டதெல்லாம் இல்லவே இல்லை. ஊழியத்தை குறித்த கவலை,
ஆத்துமாக்களை குறித்த கவலை, ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் வேண்டுகிற கவலை, உபவாசம் செய்து உடம்பை வெறுத்து அப்படி தான் பல வருடங்கள் ஓடுறதுனால உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. அப்புறம் என் கூட வேலை பார்க்குற நண்பர்களெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்ததுனால நானும் மோட்டிவேட் ஆகி நம்மளும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அப்போது பல வருடம் ஆயிடுச்சே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கியாச்சு. முதல் நாள் ஓட்டினா ஓட்டையும் இல்லைன்னா காற்று இல்லை, அப்புறம் காற்றுடுச்சு. ஏறக்குறைய நான் காலேஜ் யூஜி படிக்கும்போது சைக்கிள் ஓட்டினது, அதுக்கப்புறம் சைக்கிளே ஓட்டினதில்லை. பாருங்கள், இப்பொழுது நல்ல முறையில் அதை ஓட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, இனி எங்கே நம்ம சைக்கிள் ஓட்ட போகிறோம் அப்படின்னு நான் நினைத்திருப்பேன் என்றால் ஓட்டியிருக்கவே முடியாது. அந்த அவநம்பிக்கைகள் இல்லை. காரணம், அது இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறபடினாலே அந்த அவநம்பிக்கைகள் எல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேன் என்றால், நான் அவருக்கு தூரமானவனாக இருப்பேன் என்றால் என்னால் எப்படி நீ சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டு எனக்கு வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இயேசுவை அவர்கள் முழுமையாக அறியவில்லை. இயேசு கிறிஸ்து உள்ளே இருப்பார் என்றால் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஒரு காலம் வராது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் இது மாதிரி முடியாது நம்ம சொல்ல மாட்டோம், நம்பிக்கை இழந்து போக மாட்டோம், எப்பொழுதும் போராடுபவர்களாகவே நாம் இருப்போம். இந்த மோசே தோல்வியின் வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கின்றார், தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார், தன்னுடைய இயலாமையை சொல்லுகின்றார். அதெல்லாம் எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது என்பதற்கு மோசையுடைய வார்த்தைகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு சில மனிதர்கள் இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம ஓட்டம் பிடித்து விட வேண்டும். ஏனென்றால் அவர்கள்ட்ட இருந்து புறப்பட்டு வருகிற நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை ரொம்ப பாடாய்ப்படுத்தி விடும். ஆனால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னவென்றால், இவ்வளவு அவர் நெகட்டிவாக பேசியும் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்து மோசையை வெறுக்கலை, மோசை வேண்டான்னு சொல்லலை, வேற யாரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அவர் பொறுமையாக நீதான் வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் தேவன் நம்முடைய முட்டாள்தனங்களையும் நம்முடைய இயலாமையையும் சில நேரங்களில் நம்மளால் முடியாத நம்ம பேசுகிற பேச்சுகளையும் கூட பொறுத்து கொள்கிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் தான். நம்ம தவறு செய்யும் பொழுது நம்முடைய நண்பர்கள் நம்மை வெறுத்து விடுகிறார்கள். என்ன இப்படி பேசிட்டேன், என்ன இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உன் உறவே வேண்டாம், எல்லாரும் வெறுத்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி வெறுக்கிறவர் அல்ல, அவர் நம்மை தொடர்ந்து நேசிக்கிறார் என்பதுதான் இதில் ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்தப்பல ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட பொழுது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். ட்ரைனிங் ஆரம்பிக்குது. மோசேட்ட இருக்கிற கோழைத்தனம், தாழ்வு மனப்பான்மை, அந்த ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மாற்றணும், அவரை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே முடிவு பண்ணுறார். ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. போலீஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் சொல்லி பயங்கர கஷ்டமான ட்ரைனிங் இருக்கும். அதெல்லாம் அவங்க போய் செஞ்சால் தான், ட்ரைனிங்கில் இருந்தால் தான் அவங்க பிற்பாடு அவங்க பெரிய ஒரு போலீஸ்காரராக மிலிட்ரிக்காரராக வர முடியும். அந்த ட்ரைனிங் கஷ்டமாக இருக்கும். எல்லா ஃபீல்டுக்குமே ட்ரைனிங் வச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு அவங்க அந்த வேலை செய்கிறதுக்கு விட்றாங்க. அதேமாரி ஆண்டவர் அங்கே ட்ரைனிங் கொடுப்பதை பார்க்கிறோம். கையில் என்னப்பா இருக்குது? என் கையில் நான் ஆடு மேய்க்கிறவன் ஒரு கம்பு வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆடு மேய்க்கிறவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் கம்பு வைத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த கம்பை எடுத்து கீழே போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீர்களா? எதுக்காக ஆண்டவர் கீழே போட சொல்கிறாருங்கிறது மோசைக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி கீழே போட்ட உடனே அது ஒரு பெரிய பாம்பாக மாறி மோசை கொத்தும்படியாக வருகிறது. மோசை பயந்து என்று அலறி விலகி ஓடினார் என்று நான் காண்கின்றோம். அந்த மைண்ட் செட்டை மாற்றணும்னா, மோசையை ஊழித்து கொண்டு வரணும்னா சில ட்ரைனிங் கொடுத்தாகணுங்கிறத அவர் அறிகிறாரு. அறிஞ்சு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்குறாரு. கம்பு பாம்பாக மாறுது, அவர் அலறி ஓடுறாரு. அந்த பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாவம், அவங்களுக்கு இந்த கரண்ட் ஷாக்லாம் கொடுப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க அதிர்ச்சியில் அவங்களுடைய மைண்டு நார்மலாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக விக்கல் சாப்பிடும்போது வந்துச்சுன்னா திரும்பி பயங்காட்டுவாங்க. அப்போ தான் அந்த அதிர்ச்சியில் அந்த விக்கல் சரியாகிரும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகள் இந்த பயங்காட்டுறதே வேலையாக வச்சுருப்பாங்க. ஓன்னு உள்ள விடுவாங்க. நானும் கூட சின்ன வயசில் யாராவது வந்தாங்கன்னா கதை பின்னால் ஒழிஞ்சிட்டு ஓன்னு உள்ள விடுறதெல்லாம் செஞ்சுருக்கேன். இப்போ நினச்சா முட்டாள்தனமாக இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது, வேதனையாகவும் இருக்குது. திடீர்னு அலறணுன்னா யாருக்கு ஹார்ட் எப்படி இருக்கும்?
ஆனால் ஆண்டவர் அந்த அதிர்ச்சியை மோசைக்கு கொடுக்குறார். பாம்பா மாறுது, கம்பு பாம்பா மாறுது. கனவுல கூட அவர் நினைச்சிருக்க மாட்டார் கம்பு பாம்பா மாறுன்னு சொல்லிட்டு. தான் யார் என்பதை ஆண்டவர் காண்பிக்கின்றார். தன் வல்லமையிலே ஒரு சின்ன சாம்பிளை ஆண்டவர் காண்பிக்கின்றார். உடனே அவர் அந்த அதிர்ச்சியில் அப்படி பயந்து ஓடினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் ஒரு பயப்படுகிற மனிதன், பயம் அவர்கிட்ட குடியிருந்தது, அதனால் அவர் அப்படி ஓடினார், அந்த அதிர்ச்சியில் ஓடினார் நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிர்ச்சியான சம்பவங்களை, சத்தங்களை, இல்லைன்னா அதிர்ச்சியை அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். எதற்கென்றால் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, அவருடைய வல்லமையை நாம் அறிவதற்காக. இல்லை என்றால் நாம் அவருடைய பிள்ளையாய் ஊழியக்காரர்களாய் உருமாற வேண்டும் என்பதற்காக, நாம் உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு மாறாதது, ஆண்டவருடைய இரக்கமும் மாறாதது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களை அதிகமாக அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும்? சில மனிதர்கள் இப்படிலாம் இருப்பாங்களா நினச்சிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப அன்பாக பழகி இருப்பாங்க, பக்கத்தில் கொண்டு வச்சோன்னே உங்களை அடின்னு அடிப்பாங்க, பயங்கரமாக கொட்டி விடுவாங்க. அது அதிர்ச்சியாக இருக்கும். தேவருக்கு திருமணத்தில் வருகிற வாழ்க்கை துணையின் மூலமாய் பயங்கர அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதை போலவே இன்னும் நாம் காண்கின்றோம், பிஸ்னஸில் நண்பர்கள் ஏமாற்றும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி வருது, பெரிய லாஸ் வந்துருச்சு திடீர்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது சொன்னார், பல லட்ச ரூபாய்கள் இந்த ஈரான் வாரால் ஷேர் மார்க்கெட்டில் சரிஞ்சு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னார். அதில் ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த உலகத்தில் காணப்படுற அதிர்ச்சிகள் மனிதர்களை அழித்து விடுகின்றன. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிற அதிர்ச்சி நம்மை புது மனிதனாக மாற்றுகிறது, நமக்கு தேவையான மன பலனை தருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு தேவையான உந்து சக்தியாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இந்த அதிர்ச்சி உலக மனிதர்களுக்கு வரும்போது அவங்க அப்படி சரிஞ்சு விழுந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால எந்திக்க முடியல. ஆனால் நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளும் எழுந்திருக்கிறாங்க. இந்த அதிர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள ஓடுறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்து அவங்கள புது மனிதர்களாய் மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. பாருங்கள், அந்த பயந்துட்டு மோசை நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது அவன் கையிலே கோலாயிற்று. பயந்து நடுங்கிட்டு இருக்கான், பாம்பு படம் எடுத்து நிற்குது, ஒரு மாதிரி ஆயிருப்பார், வேத்து விருவத்திருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே அவனுடைய வாளை பிடி என்று சொல்லுகிறேன். எவ்வளோ யோசித்து, எவ்வளோ பயந்து, எவ்வளோ நடுங்கி, அப்படியே கையால் நடுங்கி, எவ்வளோ பாம்பு அங்கே பார்க்கும்போது நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த பாம்புடைய வாளை பிடித்திருப்பார். வேகமாக போய் உடனே பிடிச்சிருப்பாரா? இல்லவே இல்லை. போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த வாளை போய் மெதுவாக பிடிக்கிறார். ஆண்டவர் கீழ்ப்படுகிறார். ஆனால் ஒரு பெரிய விளக்கரையும் செலுத்தி தான் அந்த வாளை பிடித்தாராம். ட்ரைனிங், அதுதான் கர்த்தர் ட்ரைனிங். இந்த பாம்பை கண்டு நீ பயப்படாதே, நான் உனக்கு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கி வராது. அது பிடிச்ச உடனே அது கம்பா மாறிடுது. அவருக்கு அதிர்ச்சி, இதை கண்டா நான் பயப்பட்டேன்னு சொல்லி ஒருவனை நினைத்திருப்பார். பயத்தை விளைவிக்கிற சம்பவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து, இதெல்லாம் உன்னை ஒன்றும் செய்யாது பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார். ஊழியத்தில் ஒரு சகோதரனை சந்தித்தேன் சில வருடங்களுக்கு முன்பு. அப்போ அவர் சொன்னார், அவர் ஒரு நல்ல பெரிய பதவியில் இருக்கிறார், சம்பாதிக்கிற மனிதன், நல்ல பிஸ்னஸ். அப்போது அவர் வீட்டில் ஒரு தடவை 75 லட்ச ரூபாயை ஒரு கல்லை கலந்துட்டு போயிடுறான். சம்பாதிச்சு அன்றைக்கி பேங்க்கில் நாளைக்கு போடணும்னு இன்றைக்கி நைட்டு வச்சுருக்காங்க. அதை அவன் கரெக்டாக தூக்கிச்சு போயிட்டான். 75 லட்ச ரூபாய். எனக்கு அப்படியே கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டு, 75 லட்ச ரூபாய்மா அப்படின்னு சொல்லி. அப்படின்னு அவர் கூலாக சொல்கிறார், ஒன்றும் இல்லை பிரதர், அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி பார்த்தோம், அவனை பிடிக்கவே முடியல. ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு ஆண்டவர் அதிக லாபங்களை கட்டளையிட்டார், தொடர்ச்சியாக லாபங்களை கட்டளையிட்டார். அந்த 75 லட்ச ரூபா பல மடங்கு எனக்கு பணம் வந்தது. அதனால் எனக்கு ஒரு இழப்பும் இல்லை. 75 லட்ச ரூபா தொலைஞ்சதுனால ஒரு இழப்பும் இல்லை என்றார். எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. 75 லட்ச ரூபாய்ங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட். ஆனால் அவருக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இல்லாதபடி ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதுதான் அந்த பாம்பு வாழை பிடிச்ச உடனே கம்பாக மாறிடுது. அவருடைய பயமெல்லாம் அவரை விட்டு போயிடுது. நம்முடைய பயங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நீக்கி நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த மோசையுடைய மனதில் காணப்பட்ட பயத்தை எல்லாம் நீக்கினார். ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுப்பதற்கு முன்பதாக, ஒரு பெரிய ஊழியத்தை கொடுப்பதற்கு முன்பதாக
மோசையை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங்கை பார்த்தீங்களா? இவ்வளோ பொறுமையாக இருந்து மோசைக்கு டைம் கொடுத்து ஆண்டவர் எவ்வளோ பழக்கி வைத்தார். இதே அப்போஸ்தலன் பவுலை கையில் கடித்த பொழுது, பாம்பு கடித்த பொழுது அவர் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருந்தார், பயப்படவே இல்லை. இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? உங்களுடைய பயத்தையும் ஆண்டவர் நீக்குவார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை இந்த நாட்களில் கர்த்தர் பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் மிகப்பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக அவர் செய்ய போகிறார். எனவே பயத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் தூக்கி வீசுங்கள். அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை வாழ்விப்பதற்காகவே. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நிர்வாணத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர், ஆண்டவர் இந்த நாளிலும் கூட எவ்வளோ அருமையான வார்த்தை எங்களுக்கு தந்தீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் ஆண்டவரை வாழ்விலே அவநம்பிக்கை உடையவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவர் நெகட்டிவாக பேசுகிறவர்களாக, ஏசப்பா என்னால் முடியாது என்று நினைப்பவர்களாய் பயந்து ஒதுங்கி கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நீ நேசிக்கிறீர், அவர்கள் மீதும் ஒரு பெரிய திட்டத்தை நீ வைக்கிறீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தீமையானவைகள் நன்மையாய் மாற்றுகிறீர். மோசைக்கு அந்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்து அதை நன்மையாக மாற்றினீர். ஆண்டவரை தோத்திரம், அவரை பயிற்சிவித்தீர், அவர்கிட்ட பொறுமையாக இருந்தீர். அவரை ஒரு தாய் தன் பிள்ளையை பயிற்சிவிக்கிறது போல பயிற்சிவித்தீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் கூட பயத்திலே மத்தியிலேயே இருக்கிற பிள்ளைகள், எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து போச்சு, இனி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருலையும் ஒதுங்கி கொள்ளுபவர்கள், ஆண்டவரை தாழ்வு மனப்பான்மையுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இறங்கி இல்லை புது படைப்பை மாற்றி தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படிப்பட்டவர் மேலே மிகப்பெரிய திட்டங்களை நீ வைத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. என்ன வியாதியாக இருந்தால் நீங்கட்டும், என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தால் நீங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தாவே, கீழையா திருப்பி தைலமே இலவசமான விடுதலை நீ தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பன வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், கடன் பிரச்சனையை அழைச்சிக்கு தவிக்கிறவர்கள், இவ்வளோ தேவை இருக்கு, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நொறுக்கப்பட்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தாருமப்பா. ஏசப்பா, வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்குங்க, நீரூற்றுகள் பாயட்டும். இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் அவரை தொடருவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. வயதானவர்களை விழுந்து விடாதபடி பாதுகாப்பீராக. விழுந்துடவே கூடாது, வயசானவங்க எலும்பு உடஞ்சிடவே கூடாதப்பா. ஆண்டவரை, முதுகு வழியில் கஷ்டப்படுறவங்க ஜெபிக்கிறோம். ரொம்ப வலிப்பா, அடி முதுகுலாம் எவ்வளோ வலி, அது எவ்வளோ வேதனை. அவங்களை காப்பாற்றுங்க. ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, விபத்து நாச மோசங்கள் வரக்கூடாது, சடிதில் மரணங்கள் வராதபடி, குடும்பத்தில் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆயுசு காலங்களையும் பலனையும் கிருபையும் பெருக பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் படித்து பாஸ் ஆகியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எப்படியோ நல்ல வழியை காண்பீங்க, நல்ல காலேஜு காண்பீங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவர், திருமணமாகாத, குழந்தை பிறக்காதா என்று நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. ஏசப்பா, உலகம் முழுக்க அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிற, வெட்கப்படவே கூடாது. இயேசுவை நம்பி வந்த, முக்கியமாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவங்களுக்கு விரோதமாய் போராடுற ஆவிகள் நாசமாய் போகட்டும். இப்படிப்பட்டவர்கள் வெட்கமே படக்கூடாதப்பா. இயேசுவை நம்பி நல்லா தான் இருக்கணுமே தவிர்த்து அழியக்கூடாது. எனவே அவர்களுக்காக யுத்தங்களை செய்யும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கு எல்லா துதியங்களும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.